எங்க இந்த குட்டி பையன் எப்ப பார்த்தாலுமே ரொம்ப சோகமாவே இருக்கான். ஹோம்வொர்க் கூட ரொம்ப சலிச்சுக்கிட்டே தான் எழுதுறான். ஸ்கூலுக்கு கிளம்புற நேரமா பார்த்து இந்த பையன மயக்கம் போட்டு கீழ வந்துடுறான். அதனால ஹாஸ்பிட்டலுக்குமே போயிட்டு இந்த பையனை செக் பண்ணி பார்க்கறாங்க. இந்த பையனுக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால தான் மயங்கி விழுந்திருக்கான்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டருமே சொல்லிடுறாங்க. இவன் ரொம்ப சின்ன பையன் டாக்டர். இவனுக்கு எப்படி ஸ்ட்ரெஸ்லாம் வந்திருக்குன்னு சொல்லி உங்க பேரண்ட்ஸ்மே கேக்குறாங்க. ஏதோ ஒரு விஷயத்தினால உங்க பையன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணிருக்கான். அவனை பத்தி எதுவுமே கேட்டுக்காதீங்க. கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறதுக்காக வெளிய எங்கேயாச்சும் கூட்டு போங்கன்னு சொல்லிடுறாங்க. இந்த குட்டி பையனையும் ஊர்ல இருக்க பாட்டி வீட்டுக்குமே கூட்டு போயிடுறாங்க. இந்த பையனை தனியா உட்காந்து வெளியே விளையாட்டு இருக்கான். குழந்தை ஓடி ஆடி விளையாடுற வயசுல போயிட்டு படி எழுதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குற ஒரு ஸ்கூல்ல போய் சேர்த்து விட்டீங்க. இதுதான் பிரச்சனை சொல்லி உங்க மாமியாருமே பேசுறாங்க. படிப்பு தான் இந்த காலத்துல முக்கியம். இந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் ஆகிற ஸ்கூல்ல சேர்த்தாதான் நல்லா படிக்க வைப்பாங்க. இவனும் நல்லா படிக்க ஆரம்பிப்பான். சும்மா சாதாரண ஸ்கூல்ல எல்லாம் என் பையனை சேர்த்து விட்டேன்னா அதுக்கப்புறம் அவன் சரியா படிக்காம போயிட்டானா அவனோட வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்க மாமியார் மருமகளுக்குள்ளே கொஞ்சம் சண்டை வருது. இவங்க வில்லேஜ்லயுமே ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல் டீச்சருமே உங்களை பார்க்கறதுக்காக வராங்க. இந்த குட்டி பையன் கிட்டே ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க. வெளியே கொஞ்சம் தூரம் நடந்து போலாமா சொல்லிட்டு உங்க 3 பேருமே நடந்து போயிட்டே இருக்காங்க. ரோட்ல ஒரு ஆளு பக்கத்து வீட்டு பையன் கிட்ட கொஞ்சம் காசை குத்திட்டு எனக்காக கொஞ்சம் சிகரெட் வாங்கிட்டு வா, மிச்சகிற காசை நீ ஸ்வீட் வாங்கிக்கன்னு சொல்லி கொடுக்குறான். ஸ்கூல்ல என்னோட மிஸ் இந்த மாதிரி பேட் ஹாபிட்டான விஷயத்தெல்லாம் வாங்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் வாங்கிட்டு வர முடியாதுன்னு இந்த பையனுமே சொல்றான். இந்த ஆளுமே அந்த குட்டி பையனை போட்டு பயங்கரமா மிரட்டிக்கிட்டே இருக்கான். அந்த இடத்துக்கு வந்த டீச்சருமே டே உனக்குலாம் அறிவே கிடையாதாடா, சின்ன பையன் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டி விட்டுறாங்க. இந்த டீச்சரை இந்த குட்டி பையன் கிட்ட ரொம்ப சந்தோஷமாவே பேசுறாங்க. ஸ்கூல்ல என்னப்பா நடந்துச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கு ஸ்கூல்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, எப்ப பார்த்தாலும் படி எழுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எனக்கு விளையாடுறது தான் ரொம்ப பிடிக்கும்னு இந்த பையனுமே சொல்றான். டீச்சருமே அந்த ஸ்கூலை பத்தி புரிஞ்சுக்கிறாங்க. எப்ப பார்த்தாலுமே பசங்களை படிக்கிறது எழுத வைக்கிறதுன்ற வேலையை மட்டும் தான் அந்த ஸ்கூல்ல செஞ்சிருக்காங்க. பசங்களோட எஜுகேஷன்ல மட்டும் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்களே தவிர கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல எதுவுமே அவங்க கான்சென்ட்ரேட்டே பண்ணல. இதனாலேயே இந்த பையனுக்கு பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கு. ஸ்கூலுக்கு போகணுமே சொல்லி பயந்து பயந்து தான் இந்த பையனுமே மயக்கம் போட்டு வந்திருக்கான். இவங்க அப்பா அம்மா கிட்டயும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஸ்கூல்ல சேர்த்து விட்டீங்கன்னு சொல்லி இந்த டீச்சருமே பேசுறாங்க. அப்போ உங்க ஸ்கூல்ல வந்து சேர்த்துட்டா பரவாயில்லையான்னு சொல்லிட்டு இவங்களுமே கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி பேசுறாங்க. நீங்க சேர்த்து விட்ட ஸ்கூலை பத்திலாம் எதுவும் தப்பு சொல்ல, அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்கன்ற விஷயத்தை மட்டும் தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். உங்களுக்கு எந்த ஸ்கூல் விருப்பமோ அங்கேயே நீங்க சேர்த்துக்கங்க. எங்க ஸ்கூலை வந்து ஒரு தடவை விசிட் பண்ணுங்க சொல்லி கூப்பிடுறாங்க. இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் பசங்களை எப்பவுமே மகப் பண்ண விட மாட்டாங்க. அவங்களுக்கு புரியுற மாதிரியான விஷயத்தை சொல்லி கொடுத்து அவங்க விளையாட்டு போக்குலயே அவங்களுக்கு எல்லாத்தையுமே புரிய வைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் பசங்களுக்கு டீச்சிங் கொடுத்தாலும் மீதி இருக்கிற நேரம்லாம் அவங்களை விளையாட விடுறாங்க. விளையாடுற சமயத்துல கூட பசங்க கத்துக்கிட்ட அந்த போயமை சொல்லிக்கிட்டே தான் விளையாடுறாங்க. இதனால அவங்க மக பண்றாங்கன்ற விஷயத்தையும் மறந்து போயிடுறாங்க. விளையாட்டு போக்குலயே அவங்க எல்லா விஷயத்தையுமே அவங்க கத்துக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குமே இந்த ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குற மெத்தட் அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சி போயிடுது. அதனால அவங்க பையனுமே இங்க சேர்த்து விட்டுறாங்க. இந்த ஸ்கூல்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த குட்டி பையனுமே நல்லா படிக்க ஆரம்பிக்கிறான். ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கிறான். எப்பவுமே பசங்களை படிக்க வச்சு நிறைய மார்க் எடுக்க வைக்கிறது மூலியமா மட்டும் ஒரு நல்ல மனுஷனை கண்டிப்பா உருவாக்கவும் முடியாது. இந்த சமுதாயத்துக்கு வெறும் எஜுகேஷன் மட்டும் போதாது. சின்ன வயசுல அவன் நிறைய விஷயத்தை கத்துக்கிட்டு வாழ்ந்தாதான் ஒரு நல்ல மனுஷனா அவன் வருவான்னு சொல்லிட்டு தான் இந்த படத்திலுமே சொல்லியிருப்பாங்க. அப்படி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க.